அம்மாக்கிட்ட வந்து 8 வருடங்களாக அம்மாவோட திருவடிகளில் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நிறைவான வாழ்க்கை அம்மா கொடுத்துருக்காங்க. கணங்கனா எங்கள் கூட இருந்து எங்களை பார்த்துக்கிறாங்க. அம்மாவோட திருவடியில் சரணடைஞ்சு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போய்ட்டுருக்கோம். இன்றைக்கி புத்தாண்டு தினத்தை ஒட்டி அம்மையப்பரோட அருளாசி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோடய குடும்பத்தோடு வந்திருக்கேன். நான் கடந்த 8 வருஷமாக அம்மாக்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அம்மாவோட இந்த பயணத்தில் இருக்கிறேன். இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய எண்ணற்ற ஆன்மீக அனுபவங்களை அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. வாசியோகம், குண்டலினி, அமிர்தம் சுரத்தல், சக்கரம் சுழற்சி, நாத ஒலி கேட்டல், இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை அம்மா எனக்கு அனுபவமாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அம்மாக்கிட்ட நான் சரணடைஞ்சதுக்கப்புறம் தானாகவே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேட் ஹேபிட்லாம் இருந்தது. எப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய நம்ம சாதாரணமாக பசங்க கூட பழகும்போது ஏற்படக்கூடிய பழக்கங்கள் அது வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. நான் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவலைப்பட்டுட்டு இருப்பேன். நான் அம்மாக்கிட்ட தீட்சை எடுத்தப்போ அம்மா வந்து நீங்கள் பயணத்தில் தொடர்ந்து வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்தேன். அது எல்லாமே தானாகவே போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பான ஒரு நிலையில் அம்மா எங்களை வச்சுருக்காங்க. நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், பிஜிடி. என்னோடய கிளாஸ் ஹவர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சோர்வு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அம்மா என்ன அப்படி ஒரு எனர்ஜியாக நமக்கு வந்து நடத்துறதுக்குண்டான ஒரு அந்த உடல் ரீதியான ஒரு பலத்தை கொடுப்பாங்க அம்மா. இதில் நான் கண்கூட பலமுறை பார்த்துருக்கேன். பலமுறை நான் நடத்துகிறேன்னா இங்கே அம்மா நடத்துகிறாங்களான்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன கடந்த நிலையில் அம்மா அப்படி ஒரு அற்புதத்தெல்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. இத்தனை அற்புதத்தையும் கொடுத்த அன்பு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஒரு 8 வருஷமாக வந்துட்டுருக்கேன். தீட்சை எடுத்து அம்மாவோட சேடலாக இருக்கேன். ஆரம்ப கட்ட காலத்தில் என்னோடய டிப்ரெஷன் தாட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எதுக்கத்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பேன். அம்மாக்கிட்ட சொல்லுவேன், என்னால் இதுலேருந்து விடுபடவே முடியல, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க, பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நான் தொடர்ந்து வர என்னோடய தாட்ஸு, டிப்ரெஷன் எல்லாம் கொஞ்சமாக கிளியர் ஆகி நான் இப்போ எண்ணமற்ற நிலையில் இருக்கேன். அதாவது பேரானந்த நிலையில் இருக்கேன்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாமே அம்மாவும் அப்பாவும் தான் காரணம். அன்புங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே தான் குழந்தை தன் குடும்பத்து மேலே வச்சுருக்கிறத அன்புன்னு நினைக்கிறாங்க. அது அன்பு கிடையாது, வெறும் பற்று தான். அன்புங்கிறது உங்கள் உள்ளேருந்து இறைசக்தியை வெளிப்படுத்தும் அன்பு. இறைசக்திகிட்ட இருந்து நம்ம அந்த அன்பை வாங்கி தான் வெளிப்படுத்த முடியும். நம்மளால் அந்த அன்பை உருவாக்க முடியாது. அன்பாகவே இருக்கிறது இறைசக்தி மட்டும்தான். அது அம்மா தான். அம்மாவினிடம் சரணடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இறைசக்தி எப்படி இருக்கும், அன்பு எப்படி இருக்கும், நம்ம குடும்பத்தில் எப்படி ஒன்றி வாழ முடியும், வேலைக்கு போனால் அதை எப்படி நம்ம சிறப்பாக செய்ய முடியும், ஒரு இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உள் மாற்றத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வெளியில் இருக்கவங்களால் அதை உணர முடியாது. ஏன்னா அவங்க அந்த நிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் ஆணவம், அந்த மனம், அறிவுக்கு அடிமையாக தான் இருப்பாங்க. அம்மா அதை எல்லா பதிவுகளையும் அழித்து
அம்மாவினுடைய அன்பு உணர்வில் நிலை பெற வைக்கும்போது தான் நம்ம அதை உணர முடியும். எல்லாருமே கேலி கிண்டல் எல்லாமே பேசுவாங்க. அது பேசுகிறவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா பிறவி சூழல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிறவி சூழல் விடுபடணும் அப்படின்னா இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் விடுபட முடியும். அப்படி ஒரு இறை சக்தியாக அம்மா வந்திருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே வந்திருக்காங்க. அப்போ தான் அந்த இறை சக்தி வர்ற காலகட்டத்துக்கு மட்டும்தான் மோட்சம் கொடுக்கப்படும். அந்த மோட்சங்கிறது இறை சக்திக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, மற்ற யாருக்குமே கொடுக்கப்படலை.